ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மகிழனோட பர்த்டே ப்ரீ செலிப்ரேஷன் நாங்கள் என்னென்னலாம் அவன் பர்த்டே அன்றைக்கி பண்ணோம் அப்படிங்கிறது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். டிசம்பர் 4 ஈவினிங் அவனுக்கு சின்னதாக ஒரு கேக் கட் பண்ணோம். இது என்னதான் சின்ன கேக்காக இருந்தாலும் அவனோட ஹாப்பினஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. அவனுக்கு ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா சர்ப்ரைஸாக கொடுத்தோன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கேக் மேலே ஒரு கேண்டில் வச்சுட்டு சர்ப்ரைஸாக கொடுத்தோம். அவன் நல்லா என்ஜாய் பண்ணான். சின்ன கேக்காக இருந்தாலும் அவனோட சந்தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. ஸோ அதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டோம். ஏன்னா நாங்கள் ஃபேமிலியை விட்டுட்டு ரொம்ப தூரம் தனியாக இருக்கோம் இல்லையா, எங்களுக்கு இருக்கிற அந்த ஃபீலிங் அவனுக்கும் வந்துடக்கூடாது. அந்த நாள் ஃபுல்லாக அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி சர்ப்ரைஸ்லாம் நான் அவனுக்கு கொடுத்தேன். நவம்பர் எண்டுலேருந்தே எனக்கு உடம்பு சரியில்லை. மகிழனோட பர்த்டே அன்னைக்கெலாம் எனக்கு ரொம்ப கோல்டாக இருந்தது. பட் நம்ம ஹாப்பியாக இருக்கணும், அவனை ஹாப்பியாக வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காகவே எனக்கு அந்த காய்ச்சல் எதுவுமே எனக்கு தெரிஞ்சுக்கல. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். நம்ம குழந்தைங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து சந்தோஷப்படும் போது நம்மளுமே அந்த டைமில் குழந்தையாக மாறிடுறோம். நமக்குமே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. அதெல்லாம் பார்த்து சூப்பராக ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் முடிச்சாச்சு. அதேமாரி 12 சின்னதாக ஒரு கேக் கட் பண்ணோம். அந்த கேக் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. மகிழும் நல்லா என்ஜாய் பண்ணான். பட் எந்த கேக்குமே அவன் அதிகமாக சாப்பிடலை. பிகாஸ் த கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால அதிகமாக கேக் சாப்பிட விடலை. மகிழனோட பர்த்டே ட்ரெஸ் வாங்கினது, அதுக்கப்புறம் நாங்கள் ஃபுல் டே என்னென்ன பண்ணோன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் பர்த்டேக்கு முன்னாடி நாள் தான் பர்ச்சேசிங்காக போயிருந்தேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஸ்டோர் இருக்குது. பட் அங்கே நான் எதிர்பார்த்த மாதிரி ட்ரெஸ் கிடைக்காதனால நானும் என் ஃப்ரெண்டும் மேக்ஸ்க்கு போயிருந்தோம். அங்கேயுமே அதிகமான பர்ச்சேசிங் பண்ண முடியல. பக்கத்துலேயே அன்லிமிட்டட் இருந்தது. அங்கே போயிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிட்டு மகிழனுக்கு பர்த்டே கேக்கும் வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே தான் நான் இந்த ப்ரீ பர்த்டே கேக் எல்லாமே வாங்கினேன். அவனுக்கு சர்ப்ரைஸாக கொடுத்துட்டே இருக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு அவனுக்கு கொடுத்தேன். அதுலலாம் பெரிய சந்தோஷமே கிடையாது அவனுக்கு. பட் இந்த கேக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் இதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட். ஹாப்பி டு யூ, எனக்கு பர்த்டேன்னு அவனாகவே சொல்லிகிட்டு இருந்தான். 3 வயசு முடிஞ்சது இல்லையா. அவனோட செகண்ட் அவுட்ஃபிட் இது தான். இப்போ நாங்கள் கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க எல்லாரையுமே நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம். காலையில் குழந்தைங்களாம் ஸ்கூல் போயிருப்பாங்க. ஈவினிங்கும் அவங்க யாராலையும் வர முடியாது. ஸோ நாங்கள் மதியமாக அந்த டைமில் தான் கேக் கட்டிங்லாம் வச்சுருந்தோம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி இங்கே உள்ளவங்க செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நாங்கள் வச்சுருந்தோம். அவனுக்கு கேக் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து சூப்பராக அன்றைக்கி மதியம் நாங்கள் கேக் கட் பண்ணோம். ஈவினிங் நாங்கள் நைட் டின்னருக்காக வெளியில் போகிறோம். ஸோ மதியமே கேக்லாம் கட் பண்ணி பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் இன்வைட் பண்ணி அதுவும் ஒரு மாதிரி நல்ல சந்தோஷமாக இருந்தது இந்த வருஷம் பர்த்டே. ஏன்னா முகம் தெரியாத, லாங்குவேஜ் தெரியாத ஒரு ஊரில் நமக்குன்னு இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நம்ம குழந்தைங்களையும் இவங்க விஷ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. எனக்கும் சரி, மகிழனுக்கும் சரி, எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த பர்த்டே. ஸோ சூப்பராக கேக் கட்டிங்லாம் முடிச்சாச்சு. ஆகாயம் கூட அது போதாது, தாய் போல யார் வந்தாலுமே உன் தாயை போலே அது ஆகாது. என் மூச்சில் வாழும் பொல்லாங்குழல் உன் பேச்சு நாளும் செந்தேன் குழல் முத்தேன் முத்தாரமே. இந்த வயசில் குழந்தைங்களோட சந்தோஷம் என்ன அப்படின்னா அந்த கேக் கட் பண்ணுறது, எல்லாரும் அவனை விஷ் பண்ணுறது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஏஜ்லேயுமே மகிழனோட க்ரோத் ஒரு அட்மாஸ்பியரில் வளர்ந்தது. அவன் ரொம்ப சின்னதாக இருக்கும் போது எங்கள் ஊரில் இருந்தான். அப்புறம் என்னோடய இன்லாஸ் வீட்டில் இருந்தான். இப்போ அவன் ஹைதராபாத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பீப்புள், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் அந்த இடத்துல இருக்கான். அந்த விதத்தில் மகிழன் நல்லாவே என்ஜாய் பண்ணுறான். அதை பார்க்கும்போது இன்னுமே சந்தோஷமாக இருந்தது. அண்ட் எல்லாத்துக்குமே அந்த கேக் எல்லாமே பார்சல் பண்ணி வீட்டுக்கு கொடுத்துட்டு ஒரு ஈவினிங் டைம் நாங்கள் என்னோடய சிஸ்டர் இன்லா அண்ட் பிரதர் எல்லாருமே டின்னருக்காக கிளம்பியிருந்தோம். இங்கேருந்து கொஞ்சம் ஒரு 3/4 மணி நேரத்துலேயே ஹைதராபாத்தில் மாஸ்டர் ஸ்பைஸ்னு ஒரு ஹோட்டல், அங்கே தான் நாங்கள் ஃபுட்காக நைட் டின்னர் போயிருந்தோம். 100+ ஐட்டம்ஸ் ப்ளஸ் அட்மாஸ்பியர் என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 வரைக்குமே நல்லா என்ஜாய் பண்ணோம். மகிழனோட பர்த்டேயில் சடன் பிளான் பண்ணி இப்படி ஒரு இடத்துக்கு போனது இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள்லாம் ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சாரால் எதுவுமே சாப்பிட முடியல. ஸ்பைசி ப்ளஸ் அவனுக்கு நம்ம பார்த்து பார்த்து ஊட்டி பழக்கினதுனால எதுவுமே சாப்பிட மாட்டேன்ட்டான். அது மட்டும் தான் ரொம்ப வருத்தமாக இருந்தது. நிறைய ஐட்டம் இருந்தாலும் ஸ்வீட்டாகவும் நிறைய இருந்தது. அவனுக்கு ஐஸ்கிரீம் மட்டும்தான் வேணும், இந்த ஜாமுன் மட்டும் தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தனால இஷ்டத்துக்கு நாங்களும் வச்சுட்டோம்.
அங்கே கொடுத்த ஒரு சின்ன கேக் கட் பண்ணிவிட்டு ஃபைனலாக டெசர்ட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஒரு 12 அப்படிங்கிறப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு வந்து கிஃப்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்து டே வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம போன ஹோட்டல் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நல்லாவே நாமளும் சாப்பிட்டோம். ஸோ எதுக்கு மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே நிறைய ஃபோட்டோஸும் எடுத்தோம். எப்போவுமே வந்து இந்த சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ போடுறது இதெல்லாம் வந்துட்டு பிடிக்காது அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே வந்து நம்மளோட கான்ஃபிடென்ட் இல்லாதது தான். அப்போ இப்போ வந்து நாம் கொஞ்சம் வெயிட் லாஸ்லாம் பண்ணிட்டோம். அதனால் வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மெமரியாக இருக்கும்ல அப்படின்றக்காக தான் இந்த ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேயில் வந்து கிட்டத்தட்ட 93 கேஜஸ் நான் இருந்தேன். ரொம்ப பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா எனக்கு அது இதுதான். ஸோ இதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி நான் என்னென்னலாம் பண்ணேன் வெயிட் லாஸ்க்காக அப்படிங்கிறதையுமே நான் ஒரு லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். யாரெல்லாம் ஆஃப்டர் டெலிவரி குண்டாயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கவலையே வேண்டாம். என்ன மாதிரி ஈஸியாக நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணலாம். அது எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய்.